ஹை கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு கிரேவி பண்ண போகிறோம். மட்டர் ஆலு காலிஃப்ளவர் கிரேவி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து சப்பாத்தி, தோசை, ரைஸு, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிட்டு உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் வந்துட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வறுத்ததுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அதே எண்ணெயில் வந்துட்டு ஜீரகமும் பிரியாணி இலையும் போட்டுட்டு பூண்டு பச்சை மிளகா போட்டு வதக்கிடணும். ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பொடியெல்லாம் போடணும். மஞ்சள் பொடி, சில்லி பவுட்ரு, கொரியாண்டர் பவுட்ரு, ஜீரகப்பொடி, கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வந்து நான் ஆல்ரெடி ஒரு கப் அளவு வந்து உரிச்சு வச்சுருந்தேன். அதையும் போட்டு அதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி மூடி விட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த இது வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு மேலே கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லியும் தூவிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.